வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் ஆர்மி சோல்ஜர் அண்ட் அக்னிவீர் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாமுக்கு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும், ஃபஸ்ட் டைம் ஆன்லைன் எக்ஸாம் எழுதுகிறவங்க அந்த ஆன்லைன் எக்ஸாமில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கும், அதோட யூஸ் என்ன, என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பட் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஆர்மி எக்ஸாம் எழுத போகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம் டேட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்தந்த ரேங்க்குக்கு எப்பப்போ எக்ஸாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வரைக்கும் இதில் எக்ஸாம் நடக்க போகுது. இதில் ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ஆல்மோஸ்ட் இருக்குது. ஓகே, மற்ற ரேங்க்குக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாள் தான் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஆல்ரெடி அட்மிட் கார்டு வந்துருச்சு. இப்போ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்தியன் ஆர்மியோட வெப்சைட், அதாவது joinindianarmy.nic.in அப்படிங்கக்கூடிய அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாலே அதில் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த பேஜ் தான் வரும். அதில் டவுன்லோட் சிஇஇ அட்மிட் கார்டு அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரோல் நம்பர் தெரியல அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஆர்மியோட வெப்சைட்டில் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணி ரோல் நம்பர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரோல் நம்பரை கொடுங்க, உங்களோட பாஸ்வேர்டை கொடுங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான். டேட்டு, மந்த்து, இயர் இது வந்து நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்காம ஸ்லாஷ் கொடுக்காம கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4/2/2010ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கொடுக்கணும். நடுவில் ஸ்பேஸோ டாட்டோ வைக்கக்கூடாது. கேப் விடாமல் இந்த மாதிரி கொடுக்கணும் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒருவேளை ரீசெட் பண்ணியிருந்தீங்கன்னா ரீசெட் பண்ண பாஸ்வேர்டு, அந்த புது பாஸ்வேர்டு என்னவோ அதை கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும். இந்த அட்மிட் கார்டு அப்படிங்கிறத இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டு, உங்களோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிரும். அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் வந்து கலர் பிரிண்ட் அவுட் தான் எடுக்கணும்ட்டு அவங்க சொல்லலை. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் போதுமானது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த அட்மிட் கார்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம கோர்ஸில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்பிக்கையாக இருங்க. ஓகே, நம்ம வந்து சொன்னதை விட கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்கோம். மொத்தமாக 155 வீடியோஸ் சிலபஸை கம்ப்ளீட்டாக தரவாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, அதை தாண்டி கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் கம்மி தான். கண்டிப்பாக எக்ஸாமில் மார்க் கம்மியானனால நான் வந்து செலெக்ஷன் ஆக முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக 92 டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அதில் 45 ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும், 47 டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டும் கொடுத்துட்டோம், வீடியோஸும் கொடுத்துட்டோம், எல்லாமே தரவாக உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருக்கோம். பெஸ்ட் மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம், பேசிக்லேருந்து டீச் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறனால நீங்கள் நான் கொடுத்துருந்த வீடியோஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு இருங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களால் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ஃபோக்கஸ் பண்ணால் போதும். எக்ஸாம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆர்மி எக்ஸாமுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கோர்ஸ் வந்து யாருமே கொடுக்கல. அகாடமிலையுமே இந்த அளவுக்கு தெளிவாக யாருமே டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, அதனால் நம்பிக்கையோடு இருங்க. எங்களோட கண்டென்ட்டில் நம்பிக்கை வைங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண உங்களோட ப்ரிப்பரேஷனில் நம்பிக்கை வைங்க. ஓகே, இப்போ அட்மிட் கார்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் அதில் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இவர் வந்து ஏஆர்ஓ திருச்சி அப்படின்னால திருநெல்வேலியில் இவருக்கு வந்து எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ அதோட கம்ப்ளீட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு எப்படி போகணுங்கிற அந்த லொக்கேஷன் நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட அட்மிட் கார்டை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கூகுள் மேப் லிங்க்குமே வந்து ஓப்பன் ஆகும். கூகுள் மேப்பில் அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறதும் ஓப்பன் ஆகும். ஓகே, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எப்படி போகணும் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம், எந்த ஷிஃப்ட்டில் எக்ஸாம், எந்த டைமில் எக்ஸாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி மண்டே 2:30லேருந்து 3:30 வரைக்கும் மதியானம் வந்து எக்ஸாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மதியானத்துக்கு மேலே வந்து 2:30 to 3:30 எக்ஸாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2:30 தானே எனக்கு எக்ஸாம், நான் வந்து ஒரு 2:15 உள்ளே போகிறோம்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும், அந்த டைமுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னால் போகிறோம்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ 2:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் 2 மணிக்கு 1 நிமிஷம் லேட்டாக போனாலும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அட்லீஸ்ட் இந்த டைம் கொடுத்துருக்காங்களே இந்த டைமுக்கே போயிருங்க. ஓகே, உங்களுக்கு 2:30க்கு எக்ஸாம்னா நீங்கள் வந்து 1 மணி 1:30க்கே வந்து அங்கே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் உள்ள எக்ஸாம் ஹாலில் போய் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்டு வந்து காமாக இருக்கும். நீங்கள் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். பரபரப்பாக வந்து போனீங்க, கடைசி நிமிஷத்தில் ஓடி ஓடி போகிறீங்க அப்படின்னா
உங்களால் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி எக்ஸாமும் எழுத முடியாது, ப்ரெஷர் அதிகமாகிடும். அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் கரெக்டான டைமுக்கு முன்னாலேயே போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பர்ட்டிகுலராக இந்த டைமுக்கு அப்புறம் நீங்கள் போனீங்க, இந்த கேட் க்ளோசிங் டைம்னு உங்களுக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த டைமுக்கு அப்புறம் போனீங்கன்னா உங்களை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே உங்களோட அட்மிட் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் உங்களோட பேரை எழுதணும். ஓகே. இந்த இடத்துல உங்களுடைய அப்பா பேரை வந்து எழுதணும். நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா டாக்டர் அப்படிங்கிறத அடிச்சிருங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா சன் அப்படிங்கிறத அடிச்சிருங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் எழுத போகிற டேட்டை வந்து போட்டுருங்க. இப்போ 1ஆம் தேதி தான் எக்ஸாம் அப்படின்னா 1/6/2026 அப்படிங்கிற மாதிரி டேட்டை போட்டுருங்க. பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் சென்டர் எங்கேயோ அந்த பிளேஸை வந்து போட்டுருங்க. இது நீங்கள் முன்னாலேயே ஃபில் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே போட போகிற சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் இங்கே போடணும். உங்களோட சைன் வந்து இங்கே பண்ணணும். இது வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே தான் பண்ணணும். நீங்கள் முடிஞ்சால் எல்லாத்தையுமே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயே பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. நீங்கள் இதை கூட முன்னால் ஃபில் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சிக்னேச்சர் உள்ளே போய் தான் பண்ணணும். இங்கே வந்து எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டர் வந்து சைன் போடுவாங்க. ஓகே. அடுத்து நீங்கள் என்னெல்லாம் கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னா உங்களோட இந்த அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போயிருங்க. அடுத்து ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், உங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இல்லைனா வந்து டிரைவிங் லைசன்ஸ், இல்லைனா உங்களோட வேறு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ இருக்கக்கூடிய பேன் கார்டு, அந்த மாதிரி அட்மிட் கார்டு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடி ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் இருக்குதுன்னா அதை நீங்கள் கொண்டு போகணும். ஒரிஜினல் கொண்டு போகணும். ஓகே. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை நான் வந்து லேமினேஷன் பண்ணி கொண்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் தேவைன்னா கொண்டு போகலாம். வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா உள்ள தண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறது வெளியிலேருந்து பார்த்தா தெரியணும். நீங்கள் வந்து இந்த தெர்மஸ் அந்த மாதிரி உள்ள நான் ஹாட் வாட்டர் கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாத மாதிரி கொண்டு போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்து 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போகணும். உங்களோட அட்மிட் கார்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பீங்க. அதுதான் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எது இருந்தாலும் நீங்கள் கொண்டு போனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ இல்லைனா பிளாக் கலர் இருக்கக்கூடிய பால் பாயிண்ட் பென்னுமே நீங்கள் கொண்டு போகணும். ஓகே. இது வந்து சும்மா இந்த மாதிரி சைன் போடுறது, நீங்கள் எக்ஸாமுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அதாவது சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து தேவைப்படும். பேப்பர் கொடுத்துருவாங்க. பென் நீங்கள் வந்து கொண்டு போகணும். ஓகே. நீங்கள் ஆன்சர் வந்து இப்போ மேத்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு, ரீசனிங் சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு பேப்பர் கொடுத்துருவாங்க. பென் நீங்கள் தான் கொண்டு போகணும். ஓகே. அதுக்கப்புறம் இதிலே டைம் கொடுத்துருப்பாங்க. 1 மணி நேரம் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கான டைம்னு கொடுத்துருக்காங்க. 50 கொஷின் வந்து இருக்கும். 4 ஆப்ஷன் இருக்கும். தமிழ்லேயே எக்ஸாம் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு டவுட் இதுதான், நெகட்டிவ் மார்க் இருக்குமா இல்லையா? நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. எந்த எக்ஸாமுக்கும் நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. நீங்கள் 50க்கு 50 கொஷினையுமே அட்டன் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ எல்லா கொஷினையுமே அட்டன் பண்ணிடுங்க. நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. ஓகே. நீங்கள் எல்லா கொஷினையுமே அட்டன் பண்ணிடுங்க. அதில் நீங்கள் இங்கி பிங்கி பாங்கி போட்டு அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் மார்க் தான் வருமே தவிர மைனஸில் மார்க்கு போகாது. கரெக்டாக இருந்தால் மார்க் வரும், தப்பாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அட்மிட் கார்டை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி போட்டு வச்சுக்கோங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வந்து வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே உங்களோட ஃபோட்டோ, உங்களோட கைரேகை எல்லாமே வந்து எடுப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேப்சரிங் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகே. புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால் தான் உங்களுக்கான யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்டை நீங்கள் கம்ப்யூட்டரில் என்ட்ரு பண்ணி தான் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கலருக்கெல்லாம் என்னென்ன மீனிங் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் என்ன வரும் அப்படிங்கிறத வந்து நான் கடைசியில் இந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது என்னன்னு தெரியல அப்படின்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தாலும் அந்த கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ண மாதிரி எடுத்துக்குவாங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணி மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு இப்படி சொன்னோம்னா புரியாது. நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு சில லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா விடிய உட்காந்து படிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணிக்கிட்டே படிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் முன்னால் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, நான் படிக்கவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எந்த டிப்ஸும் நான் கொடுக்க முடியாது. படித்தவங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம கோர்ஸில் படித்தவங்க, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறேன். எக்ஸாமுக்கு முந்தின நாள் நீங்கள் ஃப்ரீ ஆயிருங்க. ஓகே. நைட்டு நல்லா தூங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு 7லேருந்து 8 மணி நேரம் வந்து தூங்குங்க. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து முந்தின நாள் படிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் ரிவிஷன் மட்டும் வேணால் பண்ணிக்கலாம். ரிவிஷன் பண்ணுறதா இருந்தால் மேத்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலா, ஜிகேல பர்டிகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஒரு 10-12 வீடியோ கொடுத்துருப்போம். அந்த வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ரீசனிங்கில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிவிஷன் வேணால் பண்ணுங்கள். புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. ஓகே. எக்ஸாமில் வந்து ஒரு கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அரைக்குறையாக படிச்சுட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதாம்ட்டு சொல்லிட்டு நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க.
ஓவர் கான்ஃபிடன்ஸில் அட்டன் பண்ணுறது பின்னால் தான் தெரியும் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே, அதனால் ஒரு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். ஒரு கொஷின் உங்களுக்கு டைம் ரொம்ப எடுக்குது அப்படின்னா அதை அப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஷினுக்கு போயிருங்க. நீங்கள் ஒரு கொஷின்லேயே 4 நிமிஷம் 5 நிமிஷம் கொடுத்துட்டு மற்ற கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடக்கூடாது. முடிஞ்ச அளவு எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணுறதுக்கு கரெக்டாக பார்த்து தெளிவாக அட்டன் பண்ணுறதுக்கு டைம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப பொறுமையாக பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இருக்காது. எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக வந்து அட்டன் பண்ணுங்கள். எந்தெந்த கொஷின் ஈஸியாக இருக்குதோ அதெல்லாம் டக்குன்னு அட்டன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஷ்டமானக்கூடிய கொஷினை கடைசியில் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் காமாக இருங்க. ஓகே, நீங்கள் வந்து மைண்டை காமாக வச்சுக்கோங்க. ஓகே, பீஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். நெகட்டிவாக எதுவுமே யோசிக்க வேண்டாம். எனக்கு வந்து இதில் செலெக்ஷன் ஆகணும் அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படி மாதிரி யோசிக்க வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் நார்மலாக இருந்தால் தான் உங்களால் வந்து நீங்கள் படித்த அந்த அந்த ப்ரிப்பரேஷனை வந்து எக்ஸாமில் நல்ல மார்க்காக மாற்ற முடியும். ஓகே, அதனால் நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருங்க. நீங்கள் பண்ண ப்ரிப்பரேஷனில் நம்பிக்கை வைங்க. நாங்கள் கொடுத்துருந்த அந்த வீடியோஸில் நாங்கள் டீச் பண்ண அந்த கண்டென்ட்டில் வந்து நீங்கள் நம்பிக்கை வைங்க. ஓகே, அதுக்கப்புறம் தேவையில்லாத ஐட்டம்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போகாதீங்க. மொபைல் ஃபோன் அலோடு கிடையாது. கொண்டு போனீங்கன்னா அங்கே வைக்கிறதுக்கு இடம் கொடுப்பாங்க. பட் முடிஞ்ச அளவு கூட யாரும் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் பர்ஸு, அதுக்கப்புறம் பெல்ட்டு, ஷூ அந்த மாதிரி இது கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. செப்பல் போட்டு போகலாம், ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் போட்டு போங்க. ஃபுல் ஹேண்ட் போட்டாலுமே வந்து ஸ்லீவெல்லாம் எடுத்து விட சொல்லுவாங்க. நிறையா பாக்கெட் இருக்கிற மாதிரி, பெரிய பெரிய பட்டன் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் வந்து போட்டு போகாதீங்க. நார்மலாக நீங்கள் காலேஜுக்கு போகிற மாதிரி பேண்ட்டு ஷர்ட் போட்டு போகலாம். கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுடிதார் போட்டு போகலாம். ஓகே, அதுலேயுமே கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, நீங்கள் வந்து நகை எதுவும் போட்டு போனீங்கன்னா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. வீட்டில் வச்சுட்டு போயிருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பயப்படாமல் எழுதுங்க. ஒரு சில கொஷின் கஷ்டமாக வரலாம். நீங்கள் படித்ததை தாண்டி வரலாம். இது நம்ம படிக்காத கொஷின் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பயந்துடாதீங்க. அது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து அது படிக்காத கொஷினாக தான் இருக்கும். அவங்களுக்கும் அதே மாதிரி கொஷின் தான் இருக்க போகுது. நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். உங்களால் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன், நீங்கள் படித்ததை தாண்டி நீங்கள் எக்ஸாம் டைமில் எவ்வளோ அமைதியாக எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இந்த வீடியோ நீங்கள் எக்ஸாம் அன்னைக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் யூனிஃபார்ம் போடுறதுக்கான முக்கியமான நாள். இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஓகே, இப்போ ஆன்லைன் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்தியன் ஆர்மியோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அக்னிபத்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சிஇஇ ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுன்னு இருக்கும். அதை எல்லாருமே ஓப்பன் பண்ணுங்கள். இது ஃப்ரீ தான். இதில் எஸ் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இன்னொரு வெப்சைட் வந்து இதில் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது வந்து லோட் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது வந்து சூஸ் பண்ணுங்கள். நான் அக்னிவீர் ஜிடிஏ சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு கோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ இதில் நீங்கள் வந்து சைன் இன் பண்ணுங்கள். ஓகே, சும்மா சைன் இன் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணால் போதும். வேறு எதுவும் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுக்க வேண்டாம். இதில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ரீட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு இப்போ அதை தான் சொல்ல போகிறேன். இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இதை நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் டிஃபால்ட் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்குல்ல, இதில் நீங்கள் தமிழில் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா தமிழ் கொடுங்க. இங்கிலீஷில் எழுத போகிறீங்கன்னா இங்கிலீஷை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இங்கிலீஷ் சூஸ் பண்ணுங்கள். ஸோ தமிழ் நான் சூஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாமும் நடக்கும். ஓகே, ஐ எம் ரெடி டு பிகின் அப்படிங்கிற இந்த இதை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, இதில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுனால அவங்க ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. மேக்ஸிமம் உங்கள் அட்மிட் கார்டில் இருக்க ஏதாச்சும் ஒன்று தான் சொல்லுவாங்க. நீங்கள் அதையே வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரும் கொஷின் எல்லாமே வரும். இங்கே வந்து டைம் ஓடிக்கிட்டு இருக்கும். மிச்சம் எவ்வளோ நேரம் இருக்குமோ அது ஓடும். இப்போ 59 45 குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஓகே, எவ்வளோ நேரம் இன்னும் உங்களுக்கு எக்ஸாம் முடிகிறதுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே வரும். ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 2 மார்க், நெகட்டிவ் மார்க் கிடையாது, 0 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நடுவில் ஒரு கொஷினோட லாங்குவேஜை நீங்கள் மாற்ற போகிறீங்க. நான் தமிழில் தான் நிறையா கொஷின் அட்டன் பண்ண போகிறேன். நடுவில் ஒரு சில கொஷின் இங்கிலீஷில் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் மாற்றிக்கலாம். மாற்றினீங்கன்னா இங்கிலீஷில் வந்துடும். ஓகே, இங்கிலீஷில் வந்து தமிழில் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி 4 செக்ஷன் இருக்கும். இப்போ ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் சயின்ஸு, மேத்ஸ், ரீசனிங் எல்லாமே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எந்த செக்ஷனை வேணாலும் மாற்றிக்கலாம். எந்த கொஷினை வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ரியலாக உங்களுக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் ஒவ்வொரு கலராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ரீன் கலர் அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ரெட் கலர் அப்படின்னா ஆன்சர் பண்ணலை, அந்த கொஷினை நீங்கள் ஆன்சர் பண்ணலை. ஒயிட் கலர் அப்படின்னா அந்த கொஷினை நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லைன்ட்டு அர்த்தம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், 1வது கொஷின் ரெட் கலரில் இருக்குது, ஆனால் நீங்கள் இன்னும் ஆன்சர் பண்ணலை, அதனால் ரெட் கலரில் இருக்குது. இப்போ இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் மாறிடுச்சு. அப்போ நீங்கள் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்கன்ட்டு அர்த்தம். இப்போ 2வது கொஷினுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணலைன்ட்டு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த கொஷினை ஆன்சர் பண்ணாமலே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. இப்போ 2வது கொஷின் ரெட்டில் தான் இருக்குது, 3வது ரெட்டில் தான் இருக்குது. 2வது கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணலைன்ட்டு அர்த்தம்.
ஓகே, மற்ற கொஷின் எல்லாம் ஒயிட் கலரில் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த கொஷின்லாம் இன்னும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்து இந்த 2 ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த பர்பிள் கலரில் இருக்கிறது. ஓகே, இதில் வெறுமனே பர்பிள் கலர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுக்குறது. இப்போ இதை பாருங்கள், கலர் பர்பிள் கலரில் மாறிடுச்சு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் இந்த கொஷினை வந்து கடைசியில் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்க்குறீங்க, இது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது, படிச்சிருக்கேன், ஆனால் கொஞ்சம் டைம் கொடுத்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசனிங்கில் ஒரு 4 கொஷின் 5 கொஷின் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டைம் வந்து உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் மிச்சம் இருக்குது, நீங்கள் எல்லா கொஷினையும் முடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த விட்ட ஒரு கொஷினை மட்டும் தேடி கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஒரு கொஷினாக பார்க்கணும்ட்டு அவசியம் இல்லை. இப்போ ஜிகேல இந்த கொஷினை மார்க் பண்ணியிருக்கேன், இதை நீங்கள் டைரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா இது வந்துடும். தேடி கண்டுபிடிக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா பார்த்து தேடி கண்டுபிடிக்க வேண்டாம். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஸோ ஓகே, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன்சர்ட் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ. இப்போ இந்த கொஷின், இப்போ நான் 4வது கொஷின் எடுத்துக்கிறேன். 4வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆன்சர் பண்ணிட்டேன். நான் கரெக்டான ஆன்சர் பண்ணுறேன்னா நீங்கள் பார்க்காதீங்க, நான் சும்மா உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ இதை நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஆன்சர் பண்ணிவிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் இப்போதைக்கு இந்த ஆன்சரை சூஸ் பண்ணுறீங்க, கடைசியில் ஒருவேளை டைம் இல்லாட்டியுமே நீங்கள் சூஸ் பண்ண ஆன்சரை அவங்க எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி இருக்குதுன்னா அதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண மீனிங்கில் எடுத்துக்குவாங்களான்னா எடுத்துக்குவாங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தாலும், வெறுமனே ஆன்சர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தாலும் ரெண்டுமே ஒன்று தான். இந்த கலர் வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணாலும் கடைசியில் டைம் இருந்தால் நான் இது ஒரு வாட்டி செக் பண்ணணும், ஒரு வாட்டி இதை வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணி மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அதை ஆன்சர் பண்ண மாதிரி தான் எடுத்துக்குவாங்க. டைம் முடிஞ்சிருச்சு, நான் இதை மாற்றலை, இதை கிரீன் கலருக்கு மாற்றலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறேன் பாருங்கள், 260 சும்மானாலும் ஆன்சர் பண்ணுறேன். ஆன்சர் பண்ணிவிட்டு அடுத்த கொஷினுக்கு போகிறேன். 5வது கொஷின் தான் ஆன்சர் பண்ணேன், ஆனால் 5வது கொஷின் இன்னும் ரெட் கலரில் இருக்குது. இப்போ 5வது கொஷின் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஆன்சர் சேவ் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இங்கே போயிட்டு கொஷினை மாற்றக்கூடாது. நீங்கள் பண்ண ஆன்சர் சேவ் ஆகணும் அப்படின்னா அந்த ஆன்சரை சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கொடுக்கணும். அப்படி இல்லைனா ஆன்சரை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வேளை மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்க போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷனை கொடுக்கணும். ஒன்று நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணி மார்க் ஃபார் ரிவ்யூவோ இல்லைனா ஆன்சரை சூஸ் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டோ, இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா தான் அந்த ஆன்சர் வந்து சேவ் ஆகும். இப்போ நான் 6வது கொஷின் போகிறேன், ஆன்சர் சேவ் ஆகிருக்கு. 5வது கொஷின் போகிறேன், ஆன்சர் சேவ் ஆகிருக்கு. நீங்கள் டேரெக்டாக ஆன்சரை பண்ணிவிட்டு இங்கே வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஆன்சர் சேவ் ஆகாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் இதுக்கு வந்து இந்த ஆன்சர் பண்ணிட்டேன், இதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்படியே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மறுபடியும் சேவ் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இல்லை நான் இந்த கொஷினை அட்டன் பண்ணவே போகிறதில்ல, அந்த மாதிரி யாரும் பண்ண போகிறது கிடையாது, இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது, ஒருவேளை இதை நான் வந்து இந்த ஆன்சர் நான் பண்ணவே போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்சர் நீங்கள் பண்ணது போயிடும். போனதுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கொஷினை அட்டன் பண்ணாத மாதிரி காட்டும். அவ்வளோதான். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. அதுக்கப்புறம் இதில் கடைசியில் டைம் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகும். ஓகே, டைம் முடிஞ்சக்கப்புறம் தான் இந்த சப்மிட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனும் வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கொஷினுக்கு வேணாலும் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், மாறி மாறி வந்துக்கலாம், எந்த கொஷின் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக இந்த மார்க் ஃபார் ரிவ்யூ, ஆன்சர்ட் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ வந்து உங்களுக்கான ஒரு ஆப்ஷன் தான். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எல்லா ஆப்ஷனையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேட்கலாம். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே 2வது நாள் வந்து எக்ஸாம் எழுத போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டாலும் வேறு யாராக இருந்தாலும் நீங்கள் சந்துருமாஸ் ஆப்பில் சேட்டில் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, மாடல் பேப்பரில் இருந்த மாதிரி இருந்துச்சா, வித்தியாசமாக எதுவும் கேட்டிருந்தாங்களா, நம்ம கோர்ஸில் டீச் பண்ண மாதிரி இருந்துச்சா, எக்ஸ்ட்ராவாக எதுவும் கேட்டிருந்தாங்களா, நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படிங்கக்கூடிய ஃபீட்பேக்கை கொடுங்க. ஓகே, நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா நான் முடிஞ்சளவு அதுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்குறேன். இல்லைனா முடிஞ்சளவு நான் நம்முடைய சந்துருமாஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனல்லையாச்சும் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்கை. ஓகே, ஸோ முடிஞ்சளவு இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் முன்னாலே ஃபிசிக்கலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், இல்லாட்ட கூட பரவாயில்ல, இப்போ இருந்து ஃபிசிக்கலுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட்.